ஆரம்பமாகின்றது. எண்ணப்பறவை தொகுப்போடு கே சர்மா அண்ணா. வணக்கம் வாங்கண்ணா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய மீண்டும் ஒரு முறை காலை வணக்கங்கள். எண்ணப்பறவை ஊக்கந்தரும் உங்கள் அத்தனை பேருக்கும் நிறைந்த நன்றிகளும் நிகழ்ச்சியில் நின்று கொண்டதற்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் தம்போட அதை மறந்து போயிருக்கு, மறந்துட்டேன் பொறுக்கு. இல்லை, நான் சர்மாண்டா தானே ஆன்மீக பாத்திர ஷேவ் பண்ணுறவர், அதை நினைச்சிட்டு இருந்துட்டேன். சர்மாண்டா ஷேவ் பண்ணுவார்ட்டு. சரி பொறுங்கு. தினக்கவிக்குள்ள தினக்கவி எண்ணப்பறவை பிள்ளை இந்த படம் இருக்கே. ஓகே இல்லை இருக்கு, ஆனால் சின்ன குழந்தை காட்சி தர அதான் பொறுங்க பார்க்குறேன். சரி ஓகே. என்னை பாடும் போது வரும் சொல்லாலே பாட வைத்ததாரு, உன்னை காணும் போது என் முன்னாலே காட்டி தந்ததாரு. அவன் அதிகமாகினால் கொல்லாதே, உருவம் என்பதே சொல்லாலே. எங்கெங்கு தேவை என்ற போதும் கொண்டு சேர்ப்பாரே. வானில் கூட உண்டு, போனில் கூட உண்டு, நூலின் எல்லை கண்டு கோர்ப்பாயே. பாலும் வெள்ளை என்று இந்த பிள்ளை வந்து சொல்லும் போது அதை ஏற்பாயே. என்னை பாடும் போது வரும் சொல்லாலே பாட வைத்ததாரே. சொல்ல வேண்டும், காலியாய் ரோட்டில் ஓட வந்து சொல்ல வேண்டும். சீனியில் எறும்பு ஓடும் உண்மை சொல்ல வேண்டும். நீ இனி எந்தன் பேரை கண்டு சொல்ல வேண்டும். நிரந்தரம் ஒன்றும் இல்லை, அவசியமாகும். உயர்தரம் வேண்டும் என்றால் விலை கொஞ்சம் போடும். நிழல் என்ற பொருளுக்கு இவனோ உயிராய் வாழ வேண்டும். சில போட்டி என்றவுடன் ஆசை கொண்டு பெறும், சேவை செய்ய இவன் துணை வேண்டும். பல பூக்கள் பூத்தவுடன் பார்த்து ரசிக்க இவன் பூவின் அருகில் வர வேண்டும். என்னை பாடும் போது வரும் சொல்லாலே பாட வைத்ததாரே. காண வேண்டும், பாட கணக்கில் வேண்டும், மேடை நிகழ்வுதனை சொல்வானே. ஓடும் நதியின் தரம் தேடும் பொருளினிடம் பாடு கழனிதனை சொல்வானே. அனுதினம் உனை அவன் வலம் வருவான், அனைவரின் முகங்களில் பதிந்திடுவான். இவனின்றி வெளியினில் செல்லாதே, இவனின்றி ஒரு சொல்லும் சொல்லாதே. இருந்தால் தானே உலகில் போனி உண்மைகள் ஊருக்குள் பரிசாற்ற துணையாகுமே. என்னை பாடும் போது வரும் சொல்லாலே பாட வைத்ததாரு, உன்னை காணும் போது என் சொன்னாலே காட்டி தந்ததாரு.
ஒருவன் அதிகமாகினால் கொல்லாதே, உருவம் என்பதே சொல்லாலே. எங்கெங்கு தேவை என்ற போதும் கொண்டு சேர்ப்பாரே. வானில் கூட உண்டு, போனில் கூட உண்டு, நூலின் எல்லை கண்டு கோர்ப்பாயே. பாலும் வெள்ளை என்று இந்த பிள்ளை வந்து சொல்லும் போது அதை ஏற்பாயே. என்னை பாடும் போது வரும் சொல்லாலே பாட வைத்ததாரு. உன்னை காணும் போது என் முன்னாலே காட்டி தந்ததாரு. மிக மிக சிறப்பு ஸ்ரீமதி பானுஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. மிக சிறப்பான வரிகள் பாடியவர் சங்கீதாசிரியர் இல்லையா? மிக அழகு, மிக சிறப்பு. நன்றி சொல்றது அவதான் சொல்லுவோம். அவ 1.5 மாசமாச்சு கொடுத்து. அப்படியா? நீங்க உங்களோட பாட்டு தரதுக்கு அவ கொடுத்த பாட்டு நான் பிஸி தானே. அந்த பாட்டு அவருக்கு பொருத்தமான பாட்டு தான் அவரோட கொடுத்தது பாட சொல்லி. அழகா இருந்தது, நல்ல வரிகள். என்ன உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. சங்கீதாசிரியர் இல்லையா? அவர் வந்து நித்யஸ்ரீ மகாதேவன் ஸ்டூடெண்ட். அவர் இந்த சிறப்பு குழந்தைகள் பாடியிருந்தார்கள் தானே எங்களது நிகழ்வுகள்ல, அவர்களை பயிற்சி செய்தவர் இவர் தான், பாகஸ்ரீ அவர்கள் ஆசிரியர். எப்பொழுதுமே சிறப்பு குழந்தைகளை நிகழ்ச்சிகள் செய்து கொள்வார். ஆமாம், அவர்கள் ஆசிரியர் இவர் தான். ஆமாம், சரி வாருங்கள். வணக்கம். வணக்கம் சொல்லி பார்க்குறேன், கூட்டாளன்னு சொல்லி பார்க்குறேன். எனக்கு என்ன பார்ப்பேன். நான் திறமை என்று சொல்லி பார்க்கிறேன். திறமை என்பது எல்லாத்துக்கும் வராது. 1-2 கோட்டா வராமல் எல்லாத்துக்கும் பொருந்தாது. நான் இணையம் என்று சொல்றேன். சீனியில எறும்ப போறதுக்கு முனையத்துக்கும் என்ன சம்பந்தம்? வரிசை வரிசை என்று நான் ஓட்டதுகளை பார்த்தோம்னா வரிசை என்று நினைக்கிறேன். வரிசை காதலிதானா என்ற உண்மை சொல்ல வேண்டும். நான் போனுகளை வச்சுதான் இணையம் நினைச்சேன். நான் போனோட தெரியும், இன்னொன்னு தெரியும். வானிலும் உண்டு போனிலும் உண்டு சொல்றேன். வானிலும் உண்டு போனிலும் உண்டு. வானில் கூட உண்டு போனில் கூட உண்டு, நூலின் எல்லை கண்டு கோர்ப்பாயே. அப்ப நான் கதிர் சொல்றேன். சூரிய கதிர் கதிர்வீச்சு கதிர் இது இருக்கு தானே. கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம், அதை சொல்றேன் நான். என்னுடைய பதில் அலை. அலைகள் அலையாக குரல் அலை, வான் அலை, அதிர்வு அலைகள். சிவதாசினியா? ஒவ்வொரு வரிகளுக்கும் வரணும். இப்ப எறும்புல சீனிக்கும் வீச்சுக்கும் என்ன சம்பந்தம்? அங்க பார்க்கணும். அது என்ன வரின்னு சொன்னா, சீனியில் எறும்பு ஓடும் உண்மை சொல்ல வேண்டும். காதலி தானா என்ற உண்மை சொல்ல வேண்டும். காலியை ரோட்டில் ஓட வந்து சொல்ல வேண்டும். சீனியில் எறும்பு ஓடும் உண்மை சொல்ல வேண்டும். காதலில் இது சரி, காதல் வீச்செல்லாம் இருக்குதானே. வீச்சு கதிர் வீச்சு ஆனா நீங்க போட்ட அந்த காணொலி நல்லா இருந்தேன்டா. காரணம் அதான், அது வந்து தடை சட்டம் இருக்குதானே, அதையும் தாண்டி நின்று அதுக்கு மேலான்னு ஏறி போவார்கள். நல்லா இருந்தது அது. அப்ப நான் பிறகு யோசிச்சேன், இவர் காரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அவர் ரோட்டில் அவுட்டு. இல்ல இல்ல, அதுவும் சிந்திக்க தோணிட்டேன் எனக்கு. அதுல வித்தியாசமான ஒரு வீடியோவா இருந்தது. இல்லாட்டி இப்ப இவங்கட திமிரில் ஏறி போனா அவர் செய்ததும் பிள்ளைதான், இவர்கள் செய்யறதும் பிள்ளைதானே. ஓகே,
என்ன வீச்சு? கையால வீசுற வீச்சா, வாழால வீசுற வீச்சா, கதிர் வீச்சா? வீச்சு கதிர் வீச்சு ஒளி வீச்சு. ஓகே, ஒளி வீச்சு என்று சொல்லி நீங்க சொல்றீங்க. இன்னொரு பதரம் போடவா பாட்டை அல்லது ஒளி- இந்த பாட்டை முதல்லாம அந்த வரியல சமான ஒரு திரும்பி நீங்க சொல்லுங்க. நான் வாசிக்கிறேன். நான் கேளுங்க. அது சரி. நான் வாசிக்கிறேன். என்னை பாடும் போது வரும் சொல்லாலே பாட வைத்தது யார்? யாரு? சரியா? உன்னை காணும் போது முன்னாலே காட்டி தந்ததாரு? அவன் அதிகமாகினால் பொல்லாதவன், அதிகமான பொல்லாதே. அது அந்த நாங்கள் சந்தத்துக்காக பொல்லாதே என்று போட்டிருக்கிறேன். உருவம் என்பதை சொல்லாலே எங்கெங்கு தேவை என்ற போதும் கொண்டு சேர்ப்பாரே. வானில் கூட உண்டு, போனில் கூட உண்டு, நூலின் எல்லை கண்டு கோர்ப்பாயே. கொஞ்சம் பொறுங்கண்ணா. யாரு இங்க ஸ்கிரீன்ஷா பண்றது? நான் பண்ணேன். பூக்கள் காயல் எல்லாம் நிக்குது. இதுல யாரு? இல்ல நேவிஸ் அவர்கள் ஏதோ பண்ணிட்டீங்க. ஒண்ணு இல்லை, நான் இது பண்றேன். இல்ல அது பண்றதா இங்க வருகுது. அங்க இருக்குது. நான் இந்த பேட்டரி சவுண்ட போயிட்டு இல்ல அங்க இருக்குது நேவிஸ் ஸ்கிரீன் சொல்லி. பண்ணி போறேன். நேவிஸ் ஸ்கிரீன் பண்ணிக்கிறீங்க நீங்க. என்ன செய்ய இப்ப நீங்க வளமே உங்களோட இதுக்கு போட்டு விடுங்க. ஸ்டாப் ஸ்கிரீன் என்று போட்டீங்கன்னா ஸ்டாப் ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டாப் ஷேர் ஸ்கிரீன் வரும்ல. இது பண்ணு. ஒன்றுமில்ல, ஏதோ ஒன்று பேக்ரவுண்ட் எடுக்க வலிக்கிட்டு இருக்குங்க. அது வந்து நிற்கிது. இல்லை, ஸ்டாப் பண்ணி விடுங்க. சரி, அவர் பண்ணுற நீங்கள் சொல்லுங்கண்ணா. அது பூக்கள் மட்டும்தான், வேறு எதுவும் எழுத்துக்கள் இல்லை அப்படின்னாலும் ஓகே. பாலும் வெள்ளை என்று இந்த பிள்ளை வந்து வானில் கூட உண்டு, போனில் கூட உண்டு, நூலின் எல்லை கண்டு கோர்ப்பாயே. பாலும் வெள்ளை என்று இந்த பிள்ளை வந்து சொல்லும் போது அதை ஏற்பாயே. சரணம். காதலிதானா என்று உண்மை சொல்ல வேண்டும், காலியாய் ரோட்டில் ஓட வந்து சொல்ல வேண்டும், சீனியில் எறும்பு ஓடும் உண்மை சொல்ல வேண்டும், நீ இனி என்ற பெயரை கண்டு சொல்ல வேண்டும். நிரந்தரம் ஒன்றுமில்லை அவசியமாகும், உயர்தரம் வேண்டும் என்றால் விலை கொஞ்சம் கூடும், நிழல் என்ற பொருளுக்கு உயிராய் வாழ வேண்டும், சில போட்டி என்றவுடன் ஆசை கொண்டு பெரும் சேவை செய்ய இவன் துணை வேண்டும், பல பூக்கள் பூத்தவுடன் பார்த்து ரசிக்க இவன் பூவின் அருகில் வர வேண்டும். அடுத்த சரணம். காண வேண்டும், பாட கணக்கில் வேண்டும், மேடை நிகழ்வுதனை சொல்வானே, ஓடும் நதியின் தரம் தேடும் பொருளில் இடம், காடு கலைஞரனை சொல்வானே, அனுதினம் உன்னை அவன் வளம் வருவான், அனைவரின் முகங்களில் பதிந்திடுவான், இவனின்றி வெளியினில் செல்லாதே, இவனின்றி வெளியினில் செல்லாதே, இவன் இன்றி ஒரு சொல்லும் சொல்லாதே, இருந்தால்தானே உலகில் கோடி உண்மைகள் ஊருக்குள் பறைசாற்ற துணையாகுமே. இருந்தால்தானே, அதாவது இவன் இருந்தால்தானே உலகில் கோடி உண்மைகள் ஊருக்குள் பறைசாற்ற துணையாகுமே. உள்ளதான். நேவிஸ் அவரால் செய்யிட்டீங்களா? இதில் நான் செய்யலாமாண்ணா? ஸ்டாப் பண்ணலாமா? இல்லை, எனக்கு வருது இல்லையே. அப்போ ப்ளீஸ் எதா பண்ணுங்க. சும்மா நிப்பாட்டி வாங்கோ. நான் இப்ப என்னது ஒரு வரி ஒன்று வருது இல்ல, அத என்ன வரி போட்டிருக்கேன்னு சொன்னா பாப்போம். நான் இப்ப என்ன பதில மாத்துறேன், ரசனி என்று சொல்றேன். ஒரு வரி ஒன்று வரும், அதுக்கு என்ன உன்னை காணும்போது அதிகம் உருவம் என்பதே சொல்லாலே, உருவம் என்பது சொல்லாலே என்று வரி வருகிறது. அதை விளங்கிக் கொள்ளணும். காற்று என்றது வந்து காதல் இயக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு காற்று உதவும். அப்ப நான் ரசனையை சொல்றேன். நீங்க ரசனைன்னு சொல்லிருக்கீங்களா? இல்லை இல்லை, ஆடியோ வர இல்லை பாருங்க. சரி பேசுங்க. சரி ஓகே, மியூட் எடுத்துட்டு மியூட் எடுங்க. பேட்டரி வந்து இதுல சார்ஜ் இல்லாம போயிட்டு பேட்டரி போடுறது அந்த பராமரிப்புக்குள்ள போக அந்த இதெல்லாம் வந்துட்டு இல்லை பரவாயில்ல. ஓகே ஓகே, வேற ஒன்றும் வர இல்லை, அது வேற இதான் வந்தது. ஓகே ஓகே.
நான் வாசிச்சது விளங்கிட்டுதான். பதில் என்ன சொல்ல போறீங்க? மின்னல் அப்படியான காற்று மின்னல்களோட சம்பந்தப்பட்டது பெருமா? காற்று மின்னல்களோட சம்பந்தப்பட்டு வரும். அதிர்வுன்னு சொல்லலாமா? அதிர்வு அதிர்வு இல்ல, அதிர்வு இல்ல. அதிர்வு வராது. இல்ல. ஆனா நீங்கள் ஏற்கனவே யாரோ 1-2 பேர் பதில பாதி சொல்லி இருக்கிறீர்கள், தெளிவா இல்ல. ஒளி ஒளி சத்தம் பெருமா? சத்தம் சத்தம் இருக்கு வர சத்தத்துக்கும் இந்த சீனி அரும்பிலோடு உண்மை சொல்ல வேண்டும் அதுதான் என்னண்டு விளங்கி என்னத்தை நெருங்கி இருக்கிறதுன்ற பதில்களை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நீங்கள் பதில் அதுல பாதி, அதாவது கிட்டத்தட்ட ஓகே. அதை பத்தி தெளிவு. அப்ப நான் சொல்றேன் அதிர்வு வீச்சுன்னு சொல்றேன். அதிர்வு வீச்சு இல்ல, கதிர்வீச்சு தான் சொன்னேன். ஒளி கதிர் வரலாம் தானே? ஏனென்றால் சொல்லுங்க என்னண்டு எதை வச்சு யோசிச்சு ஒளிக்கதிரண்டு இல்ல நீங்க அந்த விளக்க வானிலும் பெறமென்று சொன்னீங்கள். இப்ப இதுலயும் டெலிபோன்கள்லயும் அப்படித்தானே வரும், வானிலும் இருக்குது போனிலும் பெறமென்று சொன்னீங்க. அது 2 வச்சு தான் நாங்க சொன்னது. மற்றதற்கு மரம் அது காதல்னு சொல்றீங்கன்னா காதல்ல வருமாண்டா? காதலி தானா என்ற உண்மை சொல்ல வேண்டும். காதலி கதிருக்கும் என்ன சம்பந்தம்? காதலி தானான்ற உண்மை சொல்லணும். இதுதான் காதலியான்றது சொல்லணும்ன்றது உண்மை சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஒளி வீச்சு. அதான் கதிர் என்று சொன்னாங்க. அது வேறையா? இல்ல, வேற யாரும் ஒரு அர்த்தத்துல வந்துருக்கா போன்றதா தெரியும். என்ன துணிச்சலோட முன்னேறி போறதுக்கு ஒரு வீரியம் வேணும் தானே? ஒரு முன்னேறி செல்வதற்கு ஒரு வீரியம், ஒரு வீச்சொண்டு வேணும் தானே? வீரியம் இருக்க வேணும் தானே? நீங்க சொல்றது வீரியம் என்றது இதுக்கு சரி வராது. இது வேற ஒரு வித்தியாசமான இது வீரியம் இல்லை. நான் பற்று சொல்றேன். அப்படியேண்டா பற்று. இப்ப இவன் என்று வழியில் செல்லாதே, இவன் என்று ஒரு சொல்லும் சொல்லாதே. எவன் அவன்? இந்த இவனின்றி ஒரு சொல்லும் சொல்லாதே என்றது ஒரு பழமொழி. அதான் இப்ப மாத்தி இருக்கிறது. அப்படி யோசிச்சு பாருங்க. அது ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. அந்த பழமொழியை நான் இப்படி இந்த 4 சொல்லுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். அது ஒரு பழமொழி. எங்களோட பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அவன் என்று அசைவும் அணுவும் அசையாது. அவன் என்று அணுவும் அசையாது. அப்ப அசைவு சொல்றேன். அவன் என்று அணுவும் அசையாது. அதுதான் நீங்க எப்படி கொண்டு வந்திருக்கிறீங்க. சொன்னா பிறகு நீங்க இது இப்படி யோசிக்க நீங்க நிறைய இப்படி ஈஸியான சொல்லாமட்டேன்னு யோசிப்பீங்க. ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்குள்ள ஒரு 2 பேர் சொல்லியிருக்கீங்க பாதி, அதாவது விளக்கம் சொல்லல. இது இப்படி என்ற இதான்ற சொல்லல, கிட்டத்தட்ட ஒத்து போற மாதிரி இருக்குது. அப்ப அதை எதுக்க வேண்டிய மிச்சம் சிந்திக்கிற அளவுக்கு வேலை செய்ய பாட்டை போட்டுட்டேன். நல்லா இருக்கு அந்த பாட்டுன்னு கேட்போம். நல்ல பாட்டு, நல்லா எத்தனை அழுத்தா அப்படி கேட்டு 5 அடையாளம் 5 எழுத்துலையும் பெறும், 2 எழுத்துலையும் பெறும். ஒளி ஒளி என்றுதான் ஒளி. ஒருங்க பாட்டை போட்டுட்டு பேசுவோமே தரம். சேர்ப்பா
உயர் தரம் வேண்டும் என்றால் விலை கொஞ்சம் போடும். நிழல் என்ற பொருளுக்கு இவனோ உயிராய் வாழ வேண்டும். சில போட்டி என்றவுடன் காசை கொண்டு பெறும் சேவை செய்ய இவன் துணை வேண்டும். பல பூக்கள் பூத்தவுடன் பார்த்து ரசிக்க இவன் பூவின் அருகில் வர வேண்டும். என்னை பாடும் போது வரும் சொல்லாலே பாட வைத்ததாரே. காண வேண்டும் பாட கணக்கில் வேண்டும் மேடை நிகழ்வுதனை சொல்வானே. ஓடும் நதியின் தரம் தேடும் பொருளினிடம் பாடுகளனிதனை சொல்வானே. அனுதினம் உனையவன் வலம் வருவான், அனைவரின் முகங்களில் பதிந்திடுவான். இவனின்றி வெளியினில் செல்லாதே, இவனின்றி ஒரு சொல்லும் சொல்லாதே. இருந்தால் தானே உலகில் கோடி உண்மைகள் ஊருக்குள் பரிசாற்ற துணையாகுமே. என்னை பாடும் போது வரும் சொல்லாலே பாட வைத்ததாரு. உன்னை காணும் போது என் சொன்னாலே காட்டி தந்ததாரு. அவன் அதிகமாகினால் கொள்ளாதே, உருவம் என்பதே சொல்லாலே. எங்கெங்கு தேவை என்ற போதும் கொண்டு சேர்ப்பாரே. வானில் கூட உண்டு போனில் கூட உண்டு, நூலின் எல்லை கண்டு கோர்ப்பாயே. பாலும் வெள்ளை என்று இந்த பிள்ளை வந்து சொல்லும் போது அதை ஏற்பாயே. என்னை பாடும் போது வரும் சொல்லாலே பாட வைத்ததாரு. உன்னை காணும் போது என் முன்னாலே காட்டி தந்ததாரு. சர்மா நான் 100% கண்டுபிடிச்சிட்டேன். அனைத்து பாம்புகள் சொல்லவா? ஈர்ப்பு சக்தி. அதுக்கு நாகல் எழுத்து நான் சொல்லவா? பனி பனி கட்டி என்று வருதோ தெரியும். அப்ப நான் கண்டா ஈர்ப்பு சொல்றேன். நான் சொல்றேன் உணர்ச்சி. சர்மாண்டா கொஞ்சம் போறோம். சர்மாண்டா வீட்டுல நிக்கிறீங்க. இப்ப வெளியில நிறைய பேர் போய் நம்ம என்ன இப்ப இதெல்லாம் நான் ஈர்ப்பு சொல்றேன். நடந்து போற ஆக்கள் கார் ஒரு ஆக்கள் இவர் இருக்கிற நம்பிக்கைலாம் போய் நம்ம எல்லாரும். நான் உணர்ச்சி சொல்றேன். உணர்ச்சி லைட் அந்த 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 லைட்டை சொல்ற வெளியில ரோட்டு தெருவுல இருக்கிற லைட்டு அடையாளம். நீங்க ஏற்கனவே ஒளியோன்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த லைட்டு அதுக்கு வருதோ இப்ப நான் வந்து சொல்லிட்டான்னு சொன்னீங்கன்னா சொல்லுவேன். ஒவ்வொரு ஆக்களும் சொல்லுங்க. சரி இப்ப நித்யானந்த செல்வி சொல்லியிருக்கா, ஒளியான்னு சொல்லியிருக்கிறா, வாணி சொல்லியிருக்கிறா, ஈர்ப்பு சக்தின்னு சொல்லியிருக்கிறா. ராஜினி என்ன சொல்றீங்க? அலை அலையாண்ட என்ன அலை? கடல் அலையா வருது இல்லையா? இல்ல அது இல்ல. சிவதாசினியா தான் வச்சிருக்கீங்க. சரி இப்ப 2 எழுத்துலயும் வரும், 5 எழுத்துலயும் வருது. நான் சொல்றேன் உணர்வலை. உணர்வலைகள் இல்ல. உணர்வலைகள்ன்றது ஒளி வீச்சு என்றுதான் உணர்வலைகள்ன்றது இதுல பாதி வரிகளுக்கு பொருத்தமா இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எல்லா வரிகளுக்கும் பொருத்தம் இல்லை. பாதி வரிகளுக்கு சொல்லுங்க. மணிக்கூடு அல்ல மணி என்று சிலருக்கு பொருந்துற மாதிரி. மணிக்கூடு மணின்றது சிலருக்கு பொருந்தும். இப்ப அந்த தீனில எறும்பு ஓடுறதுக்கும் மணிக்கூட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. காதலி தானாண்டு உண்மை சொல்ல வேண்டும் என்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது என்ன பொதுவான விஷயம் என்னன்னா, இது இருக்குன்ற நம்பிக்கைலாம் வெளியில போறோம்னா, இது இல்லைன்னா நாங்க வெளியில போய்க்க எங்களுக்கு எல்லாமே ஆபத்து தான். ஆபத்துன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு நாங்க ஒன்றும் செய்யவே முடியாதுன்றதான் அந்த அதன் அடிப்படை.
தைரியம் இல்லை, இதுக்கு தைரியம் பண்றது தெம்பு கையன்னா சரி. ரீனா யானா நாலு தானே வருது. அதுதான் இல்ல இல்ல இது இருக்குண்டா அடையாளம் வரதுலாமா இல்ல அது பத்மினி அடையாளம். அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அடையாளம் என்று. நான் அடையாளம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சர்மா அவர்கள் கேட்பது இல்ல, அடையாளம் இல்ல. நான் நம்பிக்கை சொல்றேன் இப்ப. இன்னைக்கு 5 எழுதிங்களா? 5 எழுத கூட்டி பார்த்து சொல்றவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உணர்ச்சியை தான் சொல்லி பார்க்கிறோம். உணர்ச்சி ஊட்டுகள்ல போயினந்தானே உணர்ச்சின்றது ஒன்றெண்டு பேருக்கு தான் ஒத்து, எல்லா பேர்களுக்கும் ஒத்து வராது. கடைசியா ஒரு வரி சொல்லு நம்ம என்னன்னா, இவனின்றி ஒரு சொல்லும் சொல்லாது, அதுக்கும் உணர்ச்சி ஒத்து வரும். ஆனா இன்னும் பொருத்தமா வேறு இருக்குது. இவனின்றி ஒளியில் சரி, அதுக்கும் உணர்ச்சி ஒத்து வரும். அனிதினம் அவன் வருவான், முகங்களிலும் பரிந்துழுவான். பாப்போம். ஓடும் நதியின் தரம் இங்கதான் ஒத்து வரும். ஓடும் நதியின் தரம் தேடும் பொருளிடம் காடு கழனி தர சொல்வானே. அப்ப இதுக்கும் எப்படி உணர்ச்சி ஒத்து வரும்? புகைப்படம் வருமா? புகைப்படம் இல்ல, அது இதுக்கு இல்ல வராது. நிச்சயமா அது இந்த உணர்ச்சின்னு சொல்லி அந்த பூக்கள் எல்லாம் மலர்ற போது சில வரிகளுக்கு உணர்ச்சி பொருத்தமா இருக்குது, ஆனா எல்லா வரைக்கும் பொருந்தாது. மின்சாரம் வானில் கூட உண்டு, போனில் என்ன உணர்ச்சி இருக்கு உங்களுக்கு? மின்சாரம் வருமா? இல்ல, மின்சாரம் இல்ல. வானில என்ன உணர்ச்சி இருக்குது, போன்ல என்ன உணர்ச்சி? அதுதான் இடி மின்னல் அது அங்க எல்லாம் வருது. உங்களுக்கு என்ன உணர்ச்சி? அது பாக்குறதுக்கு என்ன கண்ணுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்ணுக்கு தான் முழு சம்பந்தம் இருக்குது. கண்ணண்டா அது பாக்குறோம் நாங்கள் கண்ணாடு. சரி, 10 நான் பதில சொல்லி விடுறேன். பதில சொன்ன அப்புறம் ஒரு பாட்டை நீங்க கேளுங்க. அப்ப உங்களுக்கு அப்படி ஒவ்வொரு வரைக்கும் பொருத்தமா இருக்கும்னு பாருங்க. என்னன்னா இது இருக்குன்ற நம்பிக்கை தான் எல்லாமே நான் செய்கிறோம். என்னன்னா செல்லுலிட்டான வின்னர். அப்ப என்ன பதில் சொல்றீங்க? வின் பண்ணீங்கன்னு சொல்லுங்க அவருக்கா. என்ன சொன்னது? நாங்கள் கணக்க வந்துட்ட ஒளியா? ஒளி என்றதான் சரியான பதில். ஒளி வெளிச்சம். வெளிச்சம் என்றதான் சரியான வெளிச்சம். ஒளி வெளிச்சம். என்னடா அந்த வெளிச்சம் இல்லன்னா வெளியில நாங்க ஒண்ணு பார்க்க மாட்டோம், இருட்டா தானே இருக்கும். ஏதோ சின்ன வெளிச்சமாவது கட்டில தோச்சமே குட்டிட்டு வச்சா போகவே முடியாது வெளியில எங்களுக்கு. என்ன இப்ப இதுக்கு விளக்கம் நாங்க எறும்பு சீனி என்று நடுவலும் சொல்லி இருந்தீங்க. வெளிச்சம் இல்லன்னா சீனிக்குள்ள எறும்பு கூட பார்க்க முடியாது. என்ன காதலுக்கு ரொம்ப பாத்துக்கண்டா போகுது. அது உணர்ச்சி அது பாக்கு நான் எங்களுக்கு கண் தெரியாது, எங்களுக்கு தெரியாது, சீனிக்குள்ள எறும்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன காதலுக்கு 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 4-5 பொம்பளை வந்தா உங்களோட காதல யாருக்கு தெரியாது. இருட்டுக்குள்ள 4-5 பொம்பளை பிள்ளை இருந்தா யாருன்றா தெரியும். என்ன வெளிச்சம். வெளிச்சம் இல்லைன்னா இது ஒன்றுமே நடக்காது. வேணா ஒவ்வொரு வரியா சொல்றேன் கேளுங்க, சரியா இருக்கும்டா. என்னை பாடும் போது வரும் சொல்லாலே பாட வைத்ததா. இந்த சொல்ல எனக்கு பார்க்க வைக்கிறது வெளிச்சம். வெளிச்சம் விட என்ன சொல்லே பார்க்க முடியாது என்னால எழுத்துக்களை. என்ன மற்ற உன்னை காணும் போது என் முன்னாலே உன்னை காட்டி தந்ததார். உங்களை பார்க்கும் போது அந்த வெளிச்சம் தான் எனக்கு காட்டி தருது. அவன் அதிகமாகினால் பொல்லாதே. அதிகமான வெளிச்சம் வந்தா அதுல கண்ணுக்கு பழுது. என்னது உருவம் என்பது சொல்லாலே. அதுக்கு வெளிச்சத்துக்கு உருவம் இல்லை, ஆனால் சொல் தான் உருவம். அது வெளிச்சம் என்ற சொல் தான் அது உருவம். நாங்கள் வெளிச்சத்துக்கு உருவம் நாங்கள் எதுவும் கொடுக்க இல்லை. என்ன வெளிச்சத்துக்கு எங்கெங்கு தேவை என்ற போதும் கொண்டு சேர்ப்பானே. வானில் கூட உண்டு, போனில் கூட உண்டு. இது உங்களுக்கு தெரியும். பாலும் வெள்ளை என்று இந்த பிள்ளை வந்து சொன்னதன் பின்புதான் பால் வெள்ளை என்றதை உங்களுக்கு வெளிச்சம் படாட்டிக்கு பால் என்ன எனக்கு தெரியாது. என்ன மற்ற காதலை தானா என்று உண்மை சொல்ல வேண்டும். காலியாய் ரோட்டில் ஓட வந்து சொல்ல வேண்டும். ரோட் காலியா இருக்குன்னு தெரியணும். என்ன வெளிச்சம் தான் பார்க்கணும். ரோட்ல போகக்கூடியதா இருக்குன்னு சொல்லி. இருட்டா இருந்தா எங்களுக்கு ரோட்டும் தெரியாது, போகணும் தெரியாது எங்களுக்கு. சீனியில் எறும்பு ஓடும் உண்மை சொல்ல வேண்டும். நீ இனி எந்த பேரை கண்டு சொல்ல வேண்டும். நிரந்தரம் ஒன்றும் இல்லை, ஆனா அவசியமாகும். வெளிச்சம் நிரந்தரமான சாமான் இல்லை, நாங்கள்லாம் உருவாக்குறோம். என்ன அதை இரவு வந்து இருட்டு வந்தது. அப்ப நாங்க வெளிச்சம் நாங்களாம் உருவாக்க வேண்டி இருக்கும். ஆனா அவசியமாகும். உயர்தரம் வேண்டும் என்றால் விலை கொஞ்சம் கூடும். அது தெரியும். கொஞ்சம் வெளிச்சம் குறைவா இருந்தால் நாங்கள் எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணால் கூட வெளிச்சம் பெறும்ன்றதா. நிழல் என்ற பொருளுக்கு இவனோ உயிராய் வாழ வேண்டும். எங்களுக்கு பின்னுக்கு நிழல் வேணும்னு சொன்னா அது வெளிச்சம் விளையாட நிழல் இருக்காது. தெரியானே அது. சில போட்டி என்றவுடன் காசை கொண்டு பெரும் சேவை செய்ய இவன் துணை வேண்டும். போட்டியில்னு சொன்னா வெளிச்சத்துக்கு கூட எக்ஸ்ட்ராவா நிறைய லைட்லாம் போட்டு நாங்கள் அந்த இடத்தை கூட வெளிச்சம் காட்டுறோம். நாங்கள்
பல பூக்கள் பூத்தவுடன் பார்த்து ரசிக்க இவன் பூவின் அருகில் வர வேண்டும். எவ்வளவுதான் பூ அழகா பூத்தாலும் பக்கத்துல பூ பொடிச்ச பின்னாடி பூவின் அழகுகளை பார்க்க முடியாது. என்ன அதை காண வேண்டும், காண்பதற்கு கண்ணால பார்ப்பதற்கு வெளிச்சம் வேண்டும், பாட கணக்கில் வேண்டும். பாடத்து கணக்கு எழுதினாலும் வெளிச்சங்களே கணக்குகளை அந்த எழுத்துக்களை பார்க்க முடியாது. மேடை நிகழ்வதனை சொல்வானே. மேடையில ஒருத்தர் இருட்டுல 6 நேரம் 6 நேரம் 6 நேரம் 1 நேரம் தெரியாது. வெளிச்சங்களுக்கு 6 விஷயமே தெரியாது எங்களுக்கு. ஓடும் நதியின் தரம், தேடும் பொருளினிடம், காடு கல்லின்றதை சொல்வாங்க. அதாவது வெளியில் உள்ள விஷயங்களை வெளிச்சங்கள என்னென்ன தெரியாது பார்க்க முடியாதுன்றதான். அனுதினம் உனையவன் வளம் வருவான், அனைவரின் முகங்களில் பறந்துவிடுவான், இவனின்றி வழியில் செல்லாதே. இந்த இவனின்றி ஒரு சொல்லும் சொல்லாதே என்ற என்ன படமடியான்னு சொன்னா, பகல்ல பக்கம் பார்த்து பேச வேண்டும், இரவில அதுவும் பேசாதே. பேசக்கூடாது. சரியா? பகல் பக்கம் பார்த்து பேசி இரவில அதுவும் பேசாதே. அப்ப இரவுல அதுவும் பேசாதேன்னா இருட்டுல ஒண்ணும் பேசாதே, பக்கத்துல யாரு ஒளிஞ்சிருந்து இந்த சுவருக்கும் காதல் கண்டு சொல்லுவார்கள். சுவருக்கும் காதல் கண்டு சொல்லுவார்கள். அப்ப இரவில் பகல் பக்கம் பார்த்து பேசி இரவில் அதுவும் பேசாதேன்னு சொல்லாத. இவனின்றி ஒரு சொல்லும் சொல்லாதே. அதான் அதை கொண்டு வந்து இருந்தால் தானே உலகில் கோடி உண்மைகள் பலருக்கு பறைசாற்ற துணையாகுமே. ஓகே, அதுக்காக இது ஏதாவது ஒப்ஜெக்ஷன் இருக்கா? முதல் வாணிமோகனும் நித்யானந்தம் 2 பேருமே வந்து இந்த ஒளி கதிர்கள்னு சொன்னீங்க. ஒளி கதிர்கள்ன்றது சூரியன்ல இருந்து வர்றது மட்டும்தான் ஒளி கதிர்கள். மற்றபடி வேற எல்லாத்தையும் நாங்க அப்படியே வெளிச்சம் ஒளி என்றது சரியான பதில். சொல்லி செல்லி நித்யானந்தம் ஒளின்னு சொல்லி படியா பதில் செல்லி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. சிறப்பான அவ்வளோதான் யோசிச்சு ஒவ்வொன்றுக்கும் அமைகிற மாதிரி எழுதுற உங்களுக்கு தான் உண்மை இல்லை. முதல்ல நன்றி வாழ்த்துக்கள். கஷ்டம் ஒவ்வொன்றையும் ஜூன் போடைக்கு என்ன பாட்டு 4 வரைக்கும் என்னை பாடும் போது அப்ப என்னை பாட என்றதான் முதல் சொல். இதுதான் இந்த சொல். இதை வச்சுதான் நம்ம இன்னும் கொண்டு போறேன். இதுக்கு பிறகு என்ன மட்டும் எனக்கு தெரியாது, எழுதுக்கே தெரியாது. ஆனா நீங்க பதில வச்சுட்டு எழுதுவீங்க? பதில வச்சு எழுத மாட்டேன். இல்ல இல்ல பதில இல்ல இல்ல அவரு வரிதான் இல்ல நீங்க எழுதும் பொழுது பதில அப்படியே வச்சுட்டு தான் எழுத துவங்குவீங்க. என்ன இப்ப இல்ல இல்ல அப்படி இல்ல. அப்ப முதல் வார வரிக்கு பின்னுக்கு என்ன கொண்டு போகலாமோ அப்பதான் பதில கொண்டு போகணும். ஏன்னா முதல் வார வரை அந்த சந்தத்துக்கு கூட எல்லாம் அடங்கோட்டு. சந்தம் தான் என்னோட ஆரம்பம். சந்தத்துக்கு என்னை பாட என்ற வினை பாட இவ பாட்டுக்காரி என்றதால இவன் பாட்டுக்காரதான் பாட போறான்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அப்ப பாட்டுக்காரர் ஏன்னா பாட்டை கொண்டு யோசிச்சு பார்க்க ஒத்து வரையில்லை. அப்ப என்னை பாடும்போது வரும் சொல்லாதே என்று அர்த்தம் வந்துச்சு. அப்போ சொல்லாதே என்றாக்க அப்போ யோசிச்சு பார்த்தோம். ஓகே, அப்போ இது வெளிச்சம் சரியா இருக்கும்னு சொல்லி அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும். ஸோ முதல்ல என்ன பாட வரும்ன்றதான் முதல் சொல். அந்த சந்தம் போடைக்கு ஒரு சொல்லட்டு போட்டுருவோம் நாங்கள் சாப்பிட்டு அந்த சொல்ல அப்படியே நான் கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கு ஒத்து வர பதில நான் பிறகு மேக் பண்ணி அப்படியே ஒரு வரியாக கொண்டு போகிறது. ஸோ இந்த பதில் தான் வேணுமென்று சில நேரத்தில் 1-2 பாட்டுக்கு அப்படியே எழுதியிருக்கேன். இல்லையாண்டு இல்லை, குறைவு எழுத ஆரம்பித்த அப்புறம் தான் இப்போ இல்லையா நான் யோசிப்பேன். இப்போ வரி கேட்ட மாதிரி. சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் அண்ணா. நிறைந்த வாழ்த்துக்கள். பாட்டு சந்தோஷமா இருந்தது. நல்லா பாடியும் இருக்கிறார். நல்ல ஆசிரியர் பாகஸ்ரீ அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக சிறப்பு. மிக அழகா பாடி இருக்கின்றன. நன்றி. அடுத்தது பொறிக்கலாது என்ன முடியல நிகழ்ச்சி போறோங்க. அடுத்த மிக்க நன்றி அண்ணா. என்ன பறவை நிகழ்ச்சியில பாமுகம் உறவு ஒருத்தர் தான் பாட போறார். அவருக்கு நான் பாட்டு தான் கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் அவரை வாழ்த்து வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்த வந்து அவர் தான் வருவார் பாட்டோடையா. ஏப்ரல் மே அடுத்த மாதம். ஓகே, அடுத்த மாதம். நினைந்து கொண்ட அத்தனை பேருக்கு நன்றி. அதாவது தேடி பதில் கொண்டு வரதுக்கு கூட முயற்சி செய்தீர்கள். கஷ்டம் தான். இப்ப நான் எழுதாம வேற யாரும் எழுதினா நானும் கஷ்டப்படுறதுன்னு செய்யணும். இதை சொல்ல முடியாது. அவர்கிட்ட மனசு நேர்கிட்ட அவருக்கு மட்டும் தான் எழுதினதான் தெரியும் என்ன. ஸோ அது கஷ்டமான விஷயம்தான். முயற்சி செய்த அத்தனை பேருக்கு நிறைய நன்றி. ஒரு நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு தந்த பாமுகம் நன்றி அண்ணா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது என்ன பறவை எத்தனை போடுறது? இது 3 அல்லது 100 அப்படி வர போறீங்களா? இப்ப வந்தது 127 சொன்ன மாதிரி இருக்கு. என்ன 27? அப்ப 130 போடுறதா? 130 போடுறோம். 130. ஓகே, நீங்களும் வச்சுக்கொள்ளுங்க. இல்ல நடமனவர்கள் கேட்டவர். இது இப்ப நான் இப்ப பாகத்திலே பாட்டு 130 பின்னி வேற 132 போகும். 130. ஓகே, நன்றி அண்ணா. நன்றி வணக்கம். அனைவருக்கும் மிக்க நன்றி. செல்வி வாழ்த்துக்கள். நன்றி மிக சிறப்பு. மிக்க மிக்க நன்றி. நிறைவுக்கு வருகின்றது என்ன பறவை தொகுப்படிக்க சர்மா அவர்கள் இணைந்திருந்தார்கள். இன்றைய பாடலில் தந்த பாகேஸ்வரி பாஸ்கரன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை கோரிக்கொள்கின்றோம். நன்றி வணக்கம். நீங்கள் இதை போடுங்க.